இன்னைக்குரிய டிவோஷன் பிரிவதா இணைவதா மத்தேயு 5:9. 2020ல ஒரு கப்புளுக்கு கல்யாணம் ஆகுது. ஆனா 1 இயர்லயே அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள், சச்சரவுகள் இருந்தனால அவங்க பிரிய முடிவெடுக்கிறாங்க. அப்ப அந்த பையன் மேல வரதட்சணை கொடுமை காரணமா காட்டி ஒரு டைவர்ஸ் அந்த பொண்ணு அப்ளை பண்றாங்க. 5 இயர்ஸா இந்த கேஸ் தொடர்ச்சியான விசாரணைகள் வாய்தான்னு ரொம்ப லாங்கா இழுத்துட்டே போகுது. இதுல அந்த பொண்ணோட ஃபேமிலி தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்ல அவ்வளவா அந்த காசை பேர் பண்ண அவங்களால முடியல. அவங்க அப்பா சேர்த்து வச்ச எல்லா பணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா செலவழிய ஆரம்பிக்குது. மகளுடைய ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்பட்டு அவருக்கும் உடல் நலம் பாதிக்கப்படுது. ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பாக்கு திடீர்னு ஹார்ட் பெயின் ரொம்ப சீரியஸான நிலைமையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. இத அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா தன்னுடைய மாமனார அங்கிருந்து ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான நேரத்துல கொண்டு போய் அவர் செலவுல சேர்த்து உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறபடி பண்றாரு. அந்த மாமனாரோட உயிரையும் காப்பாற்றிடுறாரு. இதனால எல்லா செலவையும் அவரே ஏற்றுக்கொள்றாரு. அடுத்த சிட்டிங்ல விசாரணைக்காக அந்த பொண்ணையும் பையனையும் கோர்ட்டுக்கு வர சொல்றாங்க. ஜட்ஜுக்கு முன்னாடி எதிரெதிரான கூண்டுல இருவரும் நின்று கொண்டிருக்காங்க. ஜட்ஜ் அந்த பையனை பார்த்து, நீங்க கண்டிப்பாக இந்த டைவர்ஸ் பெற்றுதான் வேணுமான்னு கேக்குறாரு. அந்த பையன் அந்த பொண்ணையே அங்க பாக்குறாங்க. உடனே அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு தன்னுடைய கையில இருந்த எல்லா டைவர்ஸ் சம்பந்தமான பேப்பர்ஸையும் கிழித்து போட்டுட்டு கண்ணீர் மல்க தன்னுடைய கணவனை போய் அணைத்து கொள்றாங்க. டைவர்ஸ் பெற வந்த அந்த கப்பிள் மீண்டும் ஒன்றாக சேர்ந்துடுறாங்க. பல வருடங்களாக அவங்களுக்குள்ள இருந்த பகை, கசப்பு, கோபம் எல்லாமே ஒரே ஒரு கம்பேஷனேட்டா அந்த பையன் செய்த செயலால மாறி போயிருது. அன்பு திரளான பாவங்களை மூடும்னு வசனம் சொல்லுது 1 பேதுரு 4:8. ஒரு மனுஷனிடத்துல காணப்படுற மோசமான சுபாவங்களை குறித்தே எண்ணினா வெறுப்பும் கசப்பும் தான் வரும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னொரு சைடு இருக்கும். ஒருவரிடத்துல காணப்படும் நல்ல கேரக்டரை நம்ம எண்ணி பார்க்கணும். அந்த பையன் நினைச்சிருந்தா தன்னுடைய ஒய்ஃபோட இக்கட்டான சூழ்நிலைய தனக்கு சாதகமா பயன்படுத்தி பழி வாங்கி இருக்கலாம். இல்லைன்னா எதையுமே கண்டு கொள்ளாம இருந்திருக்கலாம். ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த கசப்பெல்லாம் அவன் தள்ளிட்டு தான் ஒய்ஃபோட உணர்வை புரிந்து கொண்டு ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில அவளை கைவிடாம தாங்கிய அந்த செயல் அந்த பொண்ணோட மனசுல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. அந்த அன்பு பல வருட கசப்ப ஒரு நிமிஷத்துல கரைய செஞ்சிருது. மன்னிப்பிற்கான வாசலை கடைசி நிமிஷம் வர நம்ம திறந்தே வச்சிருக்கணும். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம நிரந்தரமாக எந்த தொடர்பையும் யாரோடையும் கட் பண்ணக்கூடாது. தீமைய நன்மையினால் மட்டும்தான் வெல்ல முடியும். அதுதான் வசனமும் சொல்லுது. நம்ம லைஃப்லயும் இதே மாதிரி கம்பேஷனேட் ஹார்ட்டோட நம்ம இருக்கணும். ஆமேன்.